ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நீட் ப்ரிப்பரேஷன் தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸோட பிபிடி தான். ஸோ என்சிஆர் லைன் பை லைன் வேணும்னாலும் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஹெல்த்னா என்ன, டிசீசஸ்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஹெல்த்னா என்னன்னா, இட் இஸ் ஸ்டேட் ஆஃப் கம்ப்ளீட் பிசிக்கல், மென்டல் அண்ட் சோஷியல் வெல்பீயிங் ஆஃப் அ பர்சன். கம்ப்ளீட்டா நீங்க பிசிக்கலா, மென்டலா, சோஷியலா இஃப் யூ ஆர் வெரி குட் அப்படின்னா தென் யூ ஆர் செட் டு பி ஹெல்த்தி. The malfunctioning of one or more organ characterized by signs and symptoms is called disease. Disease என்னன்னா அதுதான் malfunctioning ஒரு பர்டிகுலர் ஆர்கனோ இல்ல ஒண்ணுக்கு மேற்பட்ட ஆர்கன்ஸோ என்னன்னா ஒழுங்கா வேலை செய்ய மாட்டேங்குது, நிறைய சிம்டம்ஸ் தருது அப்படின்னா அதுதான் நம்ம டிசீஸ் சொல்லுவோம். The disease அப்படின்றது it will disturb the state of health by affecting the physiological function of the body. உங்களுடைய physiological function of the body affect பண்ணி diseases என்ன பண்ணும் அப்படின்னா it will disturb the state of your health. Okay, so இப்போ நம்ம பேசிக்கலி பார்க்க போறது introduction bacterial diseases and viral diseases பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹெல்த்னா என்னன்னு நான் சொன்னேன். அந்த காலத்துல என்ன பிலீவ் பண்ணாங்க அப்படின்னா health was for a very long time considered as a state of body and mind. ஓகேவா, where there was a balance of certain humor. உங்களோட ஸ்டேட் ஆஃப் பாடி அண்ட் மைண்ட் தான் ஹெல்த் அப்படின்றாங்க. அண்ட் இதுல வேர் தேர் வாஸ் அ பேலன்ஸ் ஆஃப் சர்டன் ஹியூமர். ஹியூமர் தான் என்னன்னா பாடி ஃப்ளூயிட்ஸ். ஓகேவா, மெயினா இட் இஸ் செக்ரேஷன் ஆஃப் பைல் அப்படின்னு சொல்லுவாங்க, பித்தம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் ஹியூமர் அப்படின்வாங்க. ஓகேவா, அந்த ஹியூமர்ஸ்லாம் பேலன்ஸா இருந்தா செட் டு பி ஹெல்த்தி. So this is what early Greeks like Hippocrates and Indian Ayurveda system of medicine also asserted. அந்த டைம்ல என்ன நினைச்சாங்கன்னா பர்சன் வித் பிளாக் பைல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பிளாக் பைல் இருந்தாங்கன்னா சூடு உடம்பு, they are said to be hot personality and they would have fevers consequently. அடிக்கடி ஃபீவர் வரும் அந்த மாதிரியான உடம்புக்கு அப்படின்னு பிலீவ் பண்ணாங்க அந்த காலத்துல. This idea was arrived by a pure reflective thought. Okay, so இவர் தான் Hippocrates. And basically what is health? Discovery of blood circulation by Anna. இங்க சொல்றாங்களே they believed, right? So black bile இருந்ததுன்னா they are said to be of hot personality, they would have fevers அப்படின்னு சொல்லி. But it was proved wrong, it was disproved. இந்த தியரி பேர் என்ன சொன்னாங்க, குட் ஹியூமர் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க, குட் ஹியூமர் ஹைபோதீசிஸ் சொல்லுவாங்க. ஸோ இவர் இந்த பர்சன் இருக்காங்க வில்லியம் ஹார்வே. இவர் என்ன பண்ணாருன்னா பிளட் சர்க்குலேஷன் டிஸ்கவரி பண்ணாரு. யூசிங் நார்மல், he demonstrated it using the normal body temperature and using thermometers and all ஒரு experimental method பண்ணி he disproved this good human hypothesis. அடுத்து later yearsல என்ன நினைச்சாங்கன்னா biologists stated that the mind also influences. ஸோ நியூரல் சிஸ்டம் அஃபெக்ட் ஆகும், மைண்ட், உங்களோட பிரெயின், உங்களோட மைண்ட் நீங்க என்ன யோசிக்கிறீங்க அப்படின்றதும் உங்க ஹெல்த்தை அஃபெக்ட் பண்ணணும்னு சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா பிகாஸ் if your mind is very positive, உங்களோட நியூரல் சிஸ்டம் நல்லா இருக்கும். And because of that your endocrine system, which means your hormones which get secreted will be of happiness and of good health, right? So நல்ல ஹார்மோன்ஸ் உங்க பாடியில செக்ரேட் ஆகும். Because of which you would feel energetic and your immune system would work very efficiently and such that it will maintain your health very properly. Okay, so இதுதான் அவங்க சொல்றாங்க ஹெல்த் உங்களோட மைண்ட் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ there are three, எக்ஸாக்ட்லயே கொடுத்துருப்பாங்க 3 ஃபேக்டர்ஸ் இருக்கு which would affect the health. ஸோ அந்த 3 ஃபேக்டர்ஸ் என்னென்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் genetic disorder, like deficiency with which the child is born and deficiency with effect with which the child inherits from the parents from birth. Like infection na acquired one. Okay, and lifestyle சொன்னோம் அப்படின்னா அதுவும் one of the factors which affect your health. Like lifestyle na it includes your food, the water that you take, rest, exercise that you give to your body, the habit that we have or lack. இது எல்லாமே will affect your health. Health அப்படின்றது does not simply mean absence of this is a physical fitness அப்படின்னு மட்டும் சொல்ல முடியாது. நான் சொன்ன மாதிரி ஹெல்த் அப்படின்றது இட்ஸ் ஸ்டேட் ஆஃப் கம்ப்ளீட் பிசிக்கல், மென்டல் அண்ட் சோஷியல் வெல்பீயிங். மென்டல் அப்படின்னு சொல்லும்போது இட் இஸ் எபிலிட்டி டு திங்க் கிளியர்லி அண்ட் கோஹெரண்ட். சோஷியல்னா எபிலிட்டி டு மேக் அண்ட் மெயின்டைன் ரிலேஷன்ஷிப் வித் ஒன் அனதர். பிசிக்கல் அப்படின்னா இட் இஸ் மெக்கானிஸ்டிக் ஃபங்க்ஷனிங் ஆஃப் பாடி. அடுத்து எமோஷன் அப்படின்னா எபிலிட்டி டு ரெகக்னைஸ் த எமோஷன்ஸ் அண்ட் எக்ஸ்பிரஸ் தெம் அப்ராப்ரியேட்லி. இப்போ அடுத்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹெல்த் அப்படின்னு சொல்லும்போது ஃபேமஸ் சேயிங் கோஸ் லைக் ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டா? So therefore, maintaining a state of health is not only beneficial for an individual, but also for the community, the nation as a whole. ஏன் அப்படின்னா நீங்க ஹெல்த்தியா இருந்தீங்கன்னா நீங்க ரொம்ப ப்ரொடக்டிவா இருப்பீங்க and you will be very efficient in your work. கரெக்டா? If you are very efficient in your work, you can increase the longevity of your life. Because of it, you would work for many years.
and as you're very healthy, it will reduce the infant and maternal mortality. So overall well-being of the citizens ensure the efficient work across the nation. அதனால என்ன ஆகுது, economically we are becoming stable, economically we are becoming prosperous, right? So அடுத்து நான் சொன்ன மாதிரி disease is a state of a system in which one or more organs of the system of the body is not functioning properly, and this adverse condition is being manifested through various signs and symptoms, and this is a sign of disease. In other words, disease condition simply means not being healthy. So disease condition அப்படின்றது உங்களோட physical well-being affect பண்ணும், உங்களோட mental and emotional well-being affect பண்ணும். இந்த மாதிரி நிறைய factors வந்து இருக்கு. So human diseases சொல்லும்போது ரெண்டு விதம். ஒன்னு, it can be acquired during a lifetime. இதுல என்ன சொல்லுவாங்க, basically infectious or non-infectious அப்படின்னு சொல்லி diseases பிரிப்பாங்க. Infectious na communicable diseases, which means it can spread from one person to another. Non-infectious na non-communicable disease, இது வந்து spread ஆகாது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இன்ஃபெக்ஷியஸ் கம்யூனிகபிள் டிசீஸ்னா, நீங்க பேசிக்கா உங்களோட காமன் கோல்டு, ஒருத்தங்களுக்கு கோல்டு இருக்கு, பக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் கோல்டு வந்துடும். ஒருத்தங்களுக்கு டெங்கு ஃபீவர் இருக்கு, பக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் டெங்கு ஃபீவர் இருக்க சான்சஸ் அதிகம். That is what is called as infectious communicable diseases. But what is non-infectious non-communicable diseases? நீங்க வந்து கேன்சர் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்க. ஒருத்தங்க உங்க பக்கத்துல இருக்கிறவங்க உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு கேன்சர் இருக்கு அப்படின்றதால உங்களுக்கு கேன்சர் வருமா? No, it does not mean. ஏன் அப்படின்னா it is non-communicable, non-infectious, it will never spread from one person to another. Okay, so infectious agents தான் நம்ம pathogens சொல்லுவோம். Disease causing microorganisms. ஓகேவா, அவங்கள நம்ம pathogens சொல்லுவோம், microbes. ஓகே, ஸோ நான் சொன்ன மாதிரி அதோட டிஃபரன்சஸ் இருக்கு பாருங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்கூல் எக்ஸாம்ஸ் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கும். Infectious disease அப்படின்னா such diseases are easily transmitted from one person to another. Non-infectious disease அப்படின்னா such diseases not transmitted from one person to another. இது வந்து very common and everyone suffers from these at sometime or other. அதே non-infectious na cancer is a major cause of death. Some of the infectious diseases like AIDS are fatal also. AIDS is an infectious disease. Non-infectious னு சொல்லும்போது drug and alcohol abuse also adversely affect your health. Communicable diseases னு சொல்லும்போது the diseases can be passed on from a person to a person through infections are called communicable disease. So it is classified on the basis of causative pathogens based பண்ணி பிரிக்கலாம். கம்யூனிகபிள் டிசீஸ் வந்து இன்கேஸ் வைரல் டிசீஸஸா இருக்கலாம், இல்ல பாக்டீரியானால காஸ் ஆயிருக்கிறதா இருக்கலாம், ஃபங்கல் டிசீசஸ், ஹெல்மின்தஸ்னா ஒண்ணுனா worms இருக்கு இல்லையா, புழு, அதான் வந்து it is also one of the pathogens which causes the communicable diseases. Okay, and last வந்து protozoan. So what is pathogen? Are the foreign infectious microbes that cause sickness and diseases. அதுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா pathogen சொல்றோம். Bacterial diseases சொல்லும்போது it refers to the pathogenic condition that are caused by the bacteria that may enter the human body, and these bacteria may enter through the inhalation of droplets from an infected person or through the fecal oral route. ஓகேவா, நீங்க சாப்பிடுறது மூலமா அப்படின்னா நீங்க ஏதாவது டிராப்லெட்ஸ் ஏரோசோல்ஸ் எல்லாம் நீங்க வந்து இன்ஹலேஷன் பண்றதுனால ஒரு இன்ஃபெக்டட் பர்சன்ல இருந்து பாக்டீரியல் டிசீசஸ் வந்து இட் மே என்டர் இன்டு தி ஹியூமன் பாடி. ஸோ சில காமன் பாக்டீரியல் டிசீசஸ் என்னென்ன அப்படின்னா ரெண்டு, டைஃபாய்டு அண்ட் நிமோனியா. நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கீங்கன்னா பாக்டீரியா பிடி ஞாபகம் வச்சுக்கோங்க. பிடி பீரியட்ல வந்து நீங்க பாக்டீரியாவை பாத்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. நிமோனியா, டைஃபாய்டு, பிடி. ஓகே, கமிங் டு தி நெக்ஸ்ட் திங், டைஃபாய்டுனா என்னன்னு முதல்ல பாருங்க. டைஃபாய்டு அப்படின்றத காஸ் பண்ற அந்த பாத்தோஜெனிக் பாக்டீரியம் பேர் என்னன்னா சால்மோனெல்லா டைஃபாய்டு. And these pathogens generally enter the small intestine. Small intestine ஏதாவது அஃபெக்ட் பண்ணும் டைஃபாய்டு பொறுத்த வரைக்கும். த்ரூ ஃபுட் அப்படின்னா உங்களோட வாட்டர், ஏதாவது கண்டாமினேட்டட் ஃபுட் ஆர் வாட்டர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா it will migrate to the organ through blood. ஓகே, டைஃபாய்டு சொல்லும்போது சஸ்டெயின்ட் ஹை ஃபீவர் இருக்கும். இதோட சிம்டம்ஸ் சஸ்டெயின்ட் ஹை ஃபீவர், அதாவது 39 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 40 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் சஸ்டெயின் ரொம்ப கண்டினியூஸா ஹை ஃபீவர் இருக்கும். அதனால உங்களுக்கு வந்து ரொம்ப வீக்கா ஃபீல் பண்ணுவீங்க, வீக்னஸ், ஸ்டொமக் பெயின் இருக்கும், கான்ஸ்டிபேஷன்னா மோஷன் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும், அதுக்கப்புறம் வந்து ஹெட்டேக், தலைவலி, லாஸ் ஆஃப் அப்பிடைட்னா பசி வந்து இருக்காது. ஓகேவா, these are some of the common symptoms of this disease basically. And அடுத்து intestinal perforation and death may occur in severe cases. ரொம்ப சிவியரா டைஃபாய்டு வருது அப்படின்னும் போது intestinal perforation அப்படின்னா என்னன்னா உங்களோட இன்டெஸ்டைன், ஸ்மால் இன்டெஸ்டைன் அஃபெக்ட் பண்ணுன்னு சொன்னேன், அந்த ஸ்மால் இன்டெஸ்டைன் ஓட்டையா விழுந்துரும். இதனால சம்டைம்ஸ் டெத்
கூட வரலாம். இட் கேன் ஈவன் பி ஃபேட்டல். ஓகே, டைஃபாய்டு ஃபீவர் அப்படின்றது எதை பேஸ் பண்ணி நம்ம கன்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னா வைடல் டெஸ்ட். டெஸ்ட் நேம் ஆஃப் த டெஸ்ட், நேம் ஆஃப் த டயக்னோசிஸ் ஆஃப் typhoid fever is Weidel test. So I'm telling this again. What are symptoms of typhoid? The first, basically, typhoid அப்படிங்கிறது யாருனால வருது? The pathogen causing bacteria, the pathogenal bacteria which causes typhoid is Salmonella typhi. And the symptoms of typhoid fever is sustained high fever 39 degrees Celsius to 40 degrees Celsius, weakness, stomach pain, constipation, headache, loss of appetite. Okay, and because of the intestinal perforation occurs and death may also occur. So இத கன்ஃபார்ம் பண்ற டயக்னோசிஸ் மெத்தட் பேரு வைடல் டெஸ்ட். ஓகே, இத பத்தின ஒரு ஃபேக்ட் உங்களோட என்ஜிஆர்டில கொடுத்திருப்பாங்க. மேரி மேலன் அப்படின்னு சொல்லி ஒரு பர்சன் இருந்தாங்க. She was a cook basically by profession. Profession பேஸ் பண்ணி பார்த்தா இவங்க வந்து சமையல் பண்றவங்க. ஓகேவா? சோ இவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைஃபாய்டு வந்தது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. சோ அதனால மேரி மேலனுக்கு ஒரு நிக்நேமும் இருக்கு. நிக்நேம் ஆஃப் மேரி மேலன் இஸ் டைஃபாய்டு மேரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இவங்க she was a cook by profession, she was a typhoid carrier. இவங்க வந்து டைஃபாய்டு ஃபீவர்னால அஃபெக்ட் ஆயிருக்காங்க. அண்ட் இவங்க அத பத்தி டயக்னோசிஸ் பண்ண அந்த காலத்துல அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கண்டுபிடிக்கிறாங்க டைஃபாய்டு அப்படின்ற ஒரு ஃபீவர் இருக்கு அப்படிங்கிறது. சோ அது தெரியாம she was the one who was spreading this typhoid fever all over. இந்த மேரி மேலன் அப்படின்ற இவங்க தான் was the one who was spreading typhoid to everyone through food that she prepared. அவங்க ப்ரிப்பேர் பண்ண அந்த ஃபுட் மூலமா, இங்க பாருங்க தெரியுதா, குக் பண்ற அந்த ஃபுட்ல எலும்பு கூட போடுற மாதிரி இருக்கா, அதுதான் மேரி மேலன் அப்படின்றவங்க வந்து she was warned, she was given an explanation, nevertheless she persisted and caused multiple deadly outbreaks. And she is Mary Mellon and her nickname is Typhoid Mary. Okay, இப்ப அடுத்து will be seeing this pneumonia. இப்ப நம்ம டைஃபாய்டு பத்தி பார்த்தாச்சு. நிமோனியா. So pneumonia அப்படின்றதும் it is a serious disease of lungs. pneumonia காஸ் பண்ற அந்த pathogen பேர் என்னன்னா Haemophilus influenzae Streptococcus pneumoniae. Haemophilus influenzae Streptococcus pneumoniae. So இது எப்படி ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னா காத்து வழியா தான், ஏர்போர்ன் டிராப்லெட்ஸ் அப்படின்னா ஏரோசோல்ஸ் உள்ள இன்ஃபெக்டட் பர்சன் மூலமா தான் ஸ்ப்ரெட் ஆகும். இதனால என்ன ஆகும் as a result of the infection, alveoli இருக்கு இல்லையா, அந்த alveoli will get filled with the fluid. அந்த alveoli balloon like structure இதுதான், இது ஃபுல்லா வந்து இந்த மாதிரி fluid-ஆ மாறிடும். உள்ள போய் சளி இருக்கும் இல்லையா, சளி வந்து ஃபுல்லா போய் அந்த alveoli fill பண்ணிடும். இதனால there will be severe problems in respiration. மூச்சு விடுறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கும். That is what is called pneumonia. So pneumonia-ஓட symptoms வந்து கேட்டீங்கன்னா fever இருக்கும், chills இருக்கும், நடுக்கம், அப்புறம் வந்து cough and headache. இது நாலு தான். அதுவே என்ன வந்து ரொம்ப சிவியர் கேசஸ் ஆஃப் நிமோனியா பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா லைக் ரொம்ப சிவியரா இருக்கு நிமோனியா, ரொம்ப அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா even what will happen, you know, அவங்களோட lips, அவங்களோட finger nails வந்து grey to bluish கலரா மாறிடும். ஒரு மாதிரி இங்க தெரியுதா, இந்த பிக்சர்ல தெரியுற மாதிரி கிரே கலர்ல ஒரு மாதிரி ப்ளூயிஷ் கலர்ல மாறிடும் சிவியர் கேசஸ் ஆஃப் நிமோனியால. ஒரு ஹெல்த்தி பர்சனுக்கு எப்படி நிமோனியா வருது அப்படின்னா they will acquire the infection by inhaling the droplet or aerosol released by an infected person or even by sharing the glasses utensils with an infected person. அவங்க யூஸ் பண்ண கிளாஸ், அவங்க யூஸ் பண்ண யூட்டென்சில்ஸ், அவங்க ஒர்க் பண்ண கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்றதுனால அப்படி இருந்தா அவங்க ஒரு மாதிரி ஸ்னீஸ் பண்ணிருப்பாங்க, அந்த ஏரோசோல் டிராப்லெட்டை இன்ஹேல் பண்றதுனாலும் you may get the pneumonia. Okay, pneumonia-னா என்னன்னு தெரிஞ்சா அதோட symptoms தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது யார் காஸ் பண்றா, Haemophilus influenzae and your Streptococcus pneumoniae. அவ்வளவுதான். அடுத்து வந்து இன்னும் ஒரு சில பாக்டீரியல் டிசீசஸ் இருக்கு. அதெல்லாம் என்னன்னா பேசிக்கா சொல்றேன். பாக்டீரியல் டிசீசஸ்க்கு ஒரு நிமோனிக் இருக்கு. நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா டிபி ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரொஃபைல் போட்டோ இருக்கையா டிபி வாட்ஸ்அப் டிபி அப்படின்னு வச்சுக்கோங்க. டிபி அவ்வளவுதான். டிசென்ட்ரி, டிப்தீரியா, பிளேக். டிசென்ட்ரினா என்னன்னா லூஸ் மோஷன். ஓகேவா? டிப்தீரியா அப்படின்னா என்னன்னா அது வந்து குழந்தைங்களுக்கு தான் வரும். இது வந்து பேசிக்கலி இதை என்ன சொல்லுவாங்கன்னா ஊப்பிங் ஃபீவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இது வந்து சின்ன பசங்களுக்கு மட்டும்தான் வரும். ரொம்ப இன்ஃபான்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு வந்து டிப்தீரியா. அது பிளேக்னு சொல்லும்போது ஒன் ஆஃப் ஃபேமஸ் வைரஸ். அந்த காலத்துல ஒரு 10 வருஷம் முன்னாடிலாம் ரொம்ப அதிகமா இந்தியாவில வந்து ஸ்ப்ரெட் ஆன ஒரு வைரஸ் அப்படின்னா பிளேக். ஓகேவா? ஸோ இது வந்து எப்படி ஸ்ப்ரெட் ஆகும்னா ராட் இருக்கு இல்லையா, ராட் எலி,
எலி மூலமா ஸ்ப்ரெட் ஆகிற வைரஸ் தான் வந்து பிளேக். ஸோ இந்த மூணுமே அது எலினா அப்ப எப்படி பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எலினால வரக்கூடிய பாக்டீரியல் டிசார்டர் சாரி டிசீஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ மோஸ்ட்லி கேட்டாங்க அப்படின்னா அதே எக்ஸாம்பிள் பாக்டீரியல் டிசீஸ் கேட்டாங்க. நம்ம இப்போ வரைக்கும் பார்த்தது 2 எக்ஸாம்பிள் பார்த்தோமா, டைஃபாய்டு நிமோனியா பார்த்தோம். அது இல்லாம டிசென்ட்ரி, பிளேக், டிப்தீரியா இது எல்லாமே பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் தான். சரி இந்த क्वेश्चन பாருங்க, which of the following can be spread through airborne droplets and aerosols? இப்போதான் நம்ம பார்த்தோம் it is pneumonia. ஓகேவா? Communicable disease that are caused by the bacteria include typhoid and pneumonia. Pneumonia can be spread through the airborne droplets or aerosol, while typhoid is spread through the contaminated food or water. அதாவது கெட்டு போன ஃபுட் இல்ல தண்ணி அந்த மாதிரியான இதை நம்ம எடுத்துக்கிறதுனால வருது டைஃபாய்டு. ஆனா நிமோனியா அப்படின்றது நீங்க சாப்பிட ஃபுட்டை பேஸ் பண்ணி வரக்கூடிய டிசீஸ் கிடையாது. இது ஸ்ப்ரெட் பை த ஏர்போர்ன் டிராப்லெட்ஸ். ஓகேவா? அவங்க மூச்சு விட்டு அவங்களுடைய சுவாசத்தை நம்ம வந்து இன்ஹேல் பண்றதுனால வருது நிமோனியா. புரிஞ்சுதா? இப்ப அடுத்து நம்ம பாக்டீரியல் டிசீசஸ் பார்த்தாச்சு. இப்ப நம்ம வைரல் டிசீஸ் பார்க்கலாம். ஸோ வைரல் டிசீஸ் பார்க்கும்போது இட் இஸ் டிசீஸ் காஸ்ட் பை வைரஸ். It is called viral disease. Virus அப்படின்றது it is an organism which can live and multiply only inside a host. ஒரு ஹோஸ்ட்குள்ள மட்டும் தான் வைரஸ்னால வந்து உயிர் வாழ முடியும். ஹோஸ்டுக்கு வெளியே போயிட்டாங்க அப்படின்னா வைரஸ்னால மல்டிப்ளை பண்ண முடியாது, அவங்களுடைய இனத்தை பெருக்க முடியாது, அண்ட் அவங்களாலையும் சர்வை பண்ண முடியாது. only in the host they can live and multiply. ஓகேவா? so they will utilize அந்த ஹோஸ்ட் உடைய செல்லுலார் மெஷினரியை யூஸ் பண்ணி they will be growing. ஓகேவா? ஒரு பேசிக் சிம்பிள் எக்ஸாம்பிள் ஆஃப் வைரல் டிசீஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா இட் இஸ் காமன் கோல்ட். எல்லாருக்குமே கண்டிப்பா வந்திருக்கும் கோல்டு. கரெக்டா? இட் இஸ் a viral disease. தெரிஞ்சுட்டீங்களா? கோல்ட் இஸ் a viral disease. இப்போ இதுல பாருங்க, காமன் கோல்டுக்கு இன்னொரு நேம் இருக்கு. அது பேர் என்ன? ரைனிட்டிஸ். இந்த நேம் நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. ஓகே, ரைனிட்டிஸ். ரைனிட்டிஸ். ஓகே, ஸோ ரைனிட்டிஸ் அப்படின்னு சொல்றோம் காமன் கோல்ட. இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் காமன் இன்ஃபெக்ஷஸ் ஹியூமன் டிசீஸ் அண்ட் இஸ் காஸ்ட் பை ரைனோ வைரஸ். காமன் கோல்டு காஸ் பண்ற வைரஸ் பேர் என்ன தெரிஞ்சுக்கலாமா? இது ரைனோ வைரஸ். And you know something interesting? In the coronavirus, it is also one of the variants of rhinovirus only. Okay, so the virus that attacks the nose and respiratory passage, but not the lungs. Lungs cold nala affect agadu. Only your nose and respiratory passage is affected. Virus are transmitted through inhalation of droplets in the infected person or to the contaminated object, droplet infection. அடுத்து rhinitis பொறுத்த வரைக்கும் it is characterized by the symptoms என்ன? nasal congestion, மூக்கடைப்பு, discharge, சளி வரும் இல்லையா மூக்கு வழியா, டிஸ்சார்ஜ், ஃப்ளூயிட் டிஸ்சார்ஜ். அடுத்து சோர் த்ரோட், தொண்டை கரகரப்பு, ஹோர்ஸ்னஸ், ஒரு மாதிரி கரகரன்னு இருக்கும் தொண்டை, ஒரு மாதிரி இரிட்டேஷனா. அடுத்து காஃப், அடுத்து ஹெட்டேக், அப்புறம் டயர்டா ஃபீல் பண்ணுவீங்க. யூஸ்வலா கோல்டு வந்ததுன்னா 3 to 7 நாட்கள் வரைக்குமே அந்த கோல்டு சஸ்டெயின் ஆகும். 3 to 7 days. ஓகே, what are the symptoms of rhinitis? Nasal congestion, discharge, sore throat, hoarseness, headache, cough, tiredness. It lasts for 3 to 7 days. Rhinitis. இப்போ கொஞ்சம் क्वेश्चंस பார்க்கலாம். வைரல் டெஸ்ட் எதுக்கான கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட்? இப்போதான் நம்ம பார்த்தோம் இது டைஃபாய்டோட கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட். ஓகே, காமன் கோல்ட் டிஃபர்ஸ் ஃப்ரம் நிமோனியா. ஆப்ஷன்ஸ் பாருங்க. நிமோனியா காஸ்ட் பை வைரஸ், இது காமன் கோல்ட் காஸ்ட் பை பாக்டீரியா. கரெக்ட்டா? தப்பு. நிமோனியா அப்படின்றது தான் வந்து பாக்டீரியல் டிசீஸ் அண்ட் காமன் கோல்ட் இஸ் வைரல் டிசீஸ் அண்ட் இட்ஸ் காஸ்ட் பை ரைனோவைரஸ் அப்படின்னு பார்த்தோம். நிமோனியா காஸ்ட் பண்றது யாரு? ஹீமோஃபிலஸ் இன்ஃப்ளூயன்ஸா, அப்புறம் Streptococcus pneumoniae. அடுத்து pneumonia pathogen infect alveoli, whereas common cold affects nose and respiratory passage but not the lungs. Okay, இது கரெக்ட் தான். ஓகேவா? அடுத்து தேர்ட் ஆப்ஷன் பாருங்க. pneumonia is non communicable disease where common cold is communicable disease. ரெண்டுமே communicable disease தான். So C1 is wrong. Pneumonia can be prevented by the live attenuated bacterial vaccine. This common cold has no effective vaccine. The correct option is B. Okay, அடுத்து which of the following sets include bacterial disease? நான் சொன்ன DP ஒரு நிமோனிக் சொன்னேன். கரெக்ட்டா? so diphtheria, dysentery and plague. B option. அவ்வளவுதான். இப்போ நம்ம ரெண்டாவது இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கான்செப்ட் முடிச்சாச்சு பாக்டீரியல் வைரல் டிசீஸ் பத்தி. இப்போ நம்ம பார்க்க போறது புரோட்டோசோவன் டிசீஸ், ஹெல்மின்டிக் டிசீஸ் அண்ட் ஃபங்கல் டிசீஸ். ஓகே, புரோட்டோசோவன் டிசீஸ்னா என்னன்னு பார்க்கலாம். Protozoan disease now it refers to the pathogenic condition that are caused by protozoans that may enter the human body. ரெண்டு காமன் protozoan diseases இருக்கு. First disease is malaria and second disease is amoebic dysentery. இது நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கீங்கன்னா மேப் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ மேப்னு சொல்லும்போது மலேரியா,
அமீபாய்ட் டிசென்ட்ரி, புரோட்டோசோவா. ஓகேவா? மலேரியா, அமீபாய்ட் டிசென்ட்ரி, புரோட்டோசோவா. இது ரொம்ப காமன் இல்லையா? மலேரியா நிறைய வாட்டி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா நீங்க சொல்லுவீங்க மலேரியானா அது கொசுனால தானே வரும், மஸ்கிட்டோஸ்னால தானே மலேரியா வருது, அது எப்படி நீங்க வந்து புரோட்டோசோவான்னு சொல்லுவீங்க? ஐ டெல் யூ, ஐ எக்ஸ்பிளைன். ஓகேவா? மலேரியாவோட ஹோஸ்ட் தான் வந்து மஸ்கிட்டோ. பட் மலேரியா காஸ் பண்ற அந்த பாரசைட் பேரு இட் இஸ் பிளாஸ்மோடியம். இட் இஸ் ஒன் ஆஃப் த புரோட்டோசோவன். ஓகே, பிளாஸ்மோடியம் only causes malaria. ஸோ 2 ஹோஸ்ட் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹோஸ்ட் வந்து பிரைமரி ஒரு டெஃபினிட்டிவ் ஹோஸ்ட், பிரைமரி ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் செகண்டரி ஒரு இன்டர்மீடியட் ஹோஸ்ட் தான் வந்து இன்னொரு டைப் ஆஃப் ஹோஸ்ட். பிரைமரி ஹோஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா யாரு இருப்பாங்க அப்படின்னா ஃபீமேல் இன்ஃபெக்டட் ஃபீமேல் ஆனோஃபிலஸ் மஸ்கிட்டோ. இதுல குடுக்கல, பட் நோட் பண்ணிக்கோங்க, இன்ஃபெக்டட் அப்படின்ற வார்த்தை வரணும். இன்ஃபெக்டட் ஃபீமேல் ஆனோஃபிலஸ் மஸ்கிட்டோ. செக்ஷுவல் ஃபேஸ் ஆஃப் தி பாரசைட் அக்கர்ஸ் ஹியர் ஒன்லி. இங்கதான் பாரசைட், அந்த பிளாஸ்மோடியம் அப்படின்ற பாரசைட் வந்து செக்ஷுவலா இங்கதான் வந்து தன்னை ரெப்ளிகேட் பண்ணிக்கும். Coming to human RBC, liver cell, hepatocytes, இவங்கெல்லாம் asexual phase of the parasite occurs only in human RBC and liver cells. இப்ப அடுத்து லைஃப் சைக்கிள் ஆஃப் மலேரியல் பாரசைட் இன் ஹியூமன்ஸ் பார்க்கலாம். லைஃப் சைக்கிள் ஆஃப் பிளாஸ்மோடியம் ரொம்ப முக்கியமான உங்க ஸ்கூல் எக்ஸாம்ஸ் கேட்கக்கூடிய क्वेश्चन. பிளாஸ்மோடியம் வந்து இதுல என்டர் ஹியூமன் பாடி, எந்த விதத்துல வந்து அந்த பிளாஸ்மோடியம் பாடிக்குள்ள என்டர் ஆகும் அப்படின்னா ஸ்போரோசாய்ட்ஸ் தான் என்டர் ஆகும். அதுதான் இன்ஃபெக்ஷஸ் ஃபார்ம். அது எப்படி என்டர் ஆகும் அப்படின்னா பைட் ஆஃப் இன்ஃபெக்டட் ஃபீமேல் அனோஃபிலஸ் மஸ்கிட்டோனால ஸ்போரோசாய்ட்ஸ் தான் நம்ம பாடிக்குள்ள உள்ள வருது. எப்படி வருது? ஸ்போரோசாய்ட்ஸ். they asexually multiply in liver cells. நம்மளோட ஹெப்படோசைட்ஸ் இருக்கு இல்லையா, லிவர் செல்ஸ் இருக்கு இல்லையா, அதுல asexually மல்டிப்ளை ஆவாங்க. and then they will burst open from the host cells and are released in the blood. உடச்சு அப்படியே burst ஆகி RBC வந்து burst ஆகி உள்ள இருந்து அந்த ஹோஸ்ட் செல்ல இருந்து they released into the blood stream. அடுத்து அந்த பாரசைட் வந்து they will enter into the RBC and they are asexually multiplying there also. Finally bursting open from the RBC also, they release from parasite infect the new RBC. பக்கத்துல இருக்கிற புது RBC-ய இன்ஃபெக்ட் பண்ணும். இப்படி இன்ஃபெக்ட் பண்ணி ஃபுல்லா இன்ஃபெக்ஷனை காஸ் பண்ணுது. So this rupture of RBC is associated with the release of the toxic substance called hemozoin, which is responsible for the chills and high fever occurring every 3 to 4 days. மலேரியா பொறுத்த வரைக்கும் கான்ஸ்டன்டா ஃபீவர் தான் இருக்காது, சஸ்டெயின்டு ஃபீவர் இருக்காது. டைஃபாய்ட்ல பார்த்த மாதிரி மலேரியா பொறுத்த வரைக்கும் 3 to 4 நாள் ரொம்ப அதிகமா ஃபீவர் வரும், 3 to 4 days திடீர்னு ஃபீவர் வரும், அந்த மாதிரி வருது. இது எதனால இப்படி வருது அப்படின்னா ஆர்பிசி உடையும் சொன்னேன் இல்லையா, அந்த ஆர்பிசி ரப்சர் ஆகும்போது ஆர்பிசில இருந்து ஒரு டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் வெளியே வரும். அந்த சப்ஸ்டன்ஸ் வெரி ஹீமோசோயின். இந்த ஹீமோசோயினாலதான் திடீர்னு ஃபீவர் வர்றதும், சில்ஸ் நடுக்கம், அந்த குளிர் ஜரம் சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி வர்றதும் உண்டு ஹீமோசோயினால. இது வந்து லைஃப் சைக்கிள் ஆஃப் பிளாஸ்மோடியம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, இந்த பைட் ஆஃப் இன்ஃபெக்டட் ஃபீமேல் அனோஃபிலஸ் மஸ்கிட்டோனால பிளாஸ்மோடியம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த பேத்தஜன் இட் இஸ் என்டரிங் தி ஹியூமன் பாடி ஆஸ் இன் தி ஃபார்ம் ஆஃப் இன்ஃபெக்டட் ஃபார்ம். அந்த ஃபார்ம் பேர் தான் ஸ்போரோசாய்ட்ஸா பாடிக்குள்ள வருது. அப்புறம் லிவர் செல்ல போய் ஏசெக்சுவலா மல்டிப்ளை ஆகுது. அப்புறம் they are burst opening and they release the blood stream and they are entering the RBC. அங்க ஏசெக்சுவலா மல்டிப்ளை ஆகுது. அதுக்கப்புறம் ரிலீஸ் பாரசைட் வந்து புது ஆர்பிசியை இன்ஃபெக்ட் பண்ணுது. இதனால டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் ரிலீஸ் ஆகி ரப்சர் ஆஃப் ஆர்பிசி நடக்குது, ஹீமோசாயின் ரிலீஸ் ஆகுது. அதனாலதான் 3 to 4 days வந்து சில்ஸ் அண்ட் ஹை ஃபீவர் வந்து வருது. இவ்வளவுதான் பிளாஸ்மோடியமோட லைஃப் சைக்கிள். இது வந்து உங்களை என்சிஆர்டிலே கொடுத்துருப்பாங்க இந்த ஃப்ளோ சார்ட் மாதிரி, இதை பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, ஒரு மஸ்கிட்டோ ஒரு அந்த ஹியூமனை கடிக்குது. இந்த மஸ்கிட்டோ பைட், அந்த ஹியூமன் ஸ்போரோசாய்ட்ஸ் ஆர் இன்ஜெக்டட் வித் தி பைட். இன்ஃபெக்டட் பிளாஸ்மோடியம் உள்ள போயிடுச்சா, உள்ள போனோம்னா அடுத்து என்ன ஆகுது, லிவருக்கு போகுது. ஓகேவா? the parasite sporozoids reach the liver through the blood வழியா லிவருக்கு போயிடுச்சு. மூணாவது என்ன நடக்குது, parasite is reproducing asexually in liver cells and burst ஆகுது, bursting the cell and releasing to the blood. அடுத்து parasites reproduce asexually in RBC, bursting the RBC, causing the cycle of fever and other symptoms. Released parasite infect the new RBC also. ஓகேவா? இப்போ sexual stages gametocytes development. ஓகேவா? gametocytes production எங்க நடக்கும் அப்படின்னா RBC-ல தான் நடக்கும். sexual stages gametocytes development takes place in RBC. அடுத்து female mosquito takes up gametocytes with the blood. இந்த female mosquito இருக்கு இல்லையா, அந்த female mosquito என்ன பண்ணுது அப்படின்னா
நம்ம ஹியூமனை பைட் பண்ணும்போது பிளட்டோட சேர்த்து கேமெட்டோசைட்ஸ் செக்ஷுவல் ஃபேசஸ் மூலமா ப்ரொடியூஸ் ஆன அந்த கேமெட்டோசைட்டையும் சக் பண்ணிக்குது. சக் பண்ணிட்டு fertilization and development will take place inside the mosquito's gut. என்னதான் கேமெட்டோசைட்ஸ் இஸ் ப்ரொடியூஸ்ட் பை ஹியூமன்ஸ் அப்படின்னாலும் இன்சைட் தி ஹியூமன் பாடி அப்படின்னாலுமே அதோட ஃபர்டிலைசேஷன் அதோட டெவலப்மெண்ட் இது எல்லாமே மஸ்கிட்டோட வயிற்றுக்குள்ள தான் நடக்கும், மஸ்கிட்டோட கட்ல தான் நடக்கும். ஓகேவா? அப்புறம் மெச்சூர் இன்ஃபெக்டிவ் ஸ்டேஜஸ் ஸ்போரோசாய்ட்ஸா வந்து அது ஃபார்ம் ஆயிடுச்சு கரெக்டா கட்டுக்குள்ள. அது கட்ல இருந்து எஸ்கேப் ஆகணும் இல்லையா, அதனால it will get escaped from the gut and migrate to the mosquito's salivary glands. அந்த ஸ்போரோசாய்ட்ஸ் எங்க போய் உட்காந்துரும் அப்படின்னா இதான் மஸ்கிட்டோட salivary glandsனா அதுக்குள்ளதான் இந்த ஸ்போரோசாய்ட்ஸ் போய் ஸ்டோர் ஆயிடுது. இப்ப திருப்பியும் அந்த மஸ்கிட்டோ போய் ஏதாவது ஹியூமனா பைட் பண்ணும்போது இந்த ஸ்போரோசாய்டை அது இன்ஜெக்ட் பண்ணிடும். இவ்வளவுதான் லைஃப் சைக்கிள் ஆஃப் த மலேரியன் பார்சைட். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் அந்த மஸ்கிட்டோ ஹியூமனா பைட் பண்ணுது, ஸ்போரோசாய்ட்ஸ் உள்ள இன்ஜெக்ட் பண்ணுது. அந்த ஸ்போரோசாய்ட்ஸ் பிளட் ஸ்ட்ரீம் மூலமா லிவரை போய் ரீச் பண்ணுது. அங்க இருக்கக்கூடிய ஹெப்படோசைட்ஸ் லிவர் செல்ஸை போய் அஃபெக்ட் பண்ணுது, அதுல இருக்கக்கூடிய செல்லை பர்ஸ்ட் பண்ணுது, அதுல இருந்து அது வந்து ரிலீஸ் ஆகி பிளட்டுக்குள்ள போகுது. பிளட்டுக்குள்ள போய் ஆர்பிசில போய் அதே ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பண்ணி ஆர்பிசியை பர்ஸ்ட் பண்ணி ஹீமோகுளோபின் ரிலீஸ் பண்ண வைக்குது. அதனால வந்து அடிக்கடி சில்ஸ் அண்ட் ஃபீவர் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இது மூலமா அது பிளட்லயே இருக்கிறதுனால இட் இஸ் அஃபெக்டிங் தி நியூ ஆர்பிசி ஆல்சோ. அடுத்து ஹியூமன்ஸ்ல வந்து கேமெட்டோசைட் செக்ஷுவல் ஸ்டேஜஸ்ல கேமெட்டோசைட்ஸ் வந்து ஆர்பிசில டெவலப் ஆகுது. ஃபீமேல் மஸ்கிட்டோஸ் என்ன பண்ணுது, ஹியூமன் பிளட் ஸ்ட்ரீமோட கேமெட்டோசைட்ஸை சக் பண்ணிக்குது. அதுக்கப்புறம் மஸ்கிட்டோட கட்ல வந்து ஃபர்டிலைசேஷன் டெவலப்மெண்ட் நடக்குது. அதுக்கப்புறம் அந்த ஸ்போரோசாய்ட்ஸ் இன்ஃபெக்டட் ஃபார்ம் போய் மஸ்கிட்டோட சலைவரி கிளான்ஸ்ல போய் ஸ்டோர் ஆகுது. அந்த ஸ்போரோசாய்ட்ஸ் வந்து சலைவரி கிளான்ஸ் வந்து திரும்பி பைட் பண்ணும்போது ஹியூமனை இன்ஃபெக்ட் பண்ணுது. இவ்வளவுதான். Sexual stages of gametocytes and plasmodium will develop in human RBC தான். ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. Sexual stages of gametocytes and plasmodium எங்க நடக்கும் அப்படின்னா human RBC, human red blood cells தான் sexual stages of plasmodium நடக்கும். Human RBC ல தான் sexual stages of gametocytes நடக்கும். When a female anopheles mosquito bites an infected person, these parasites enter the mosquito's body and undergo further development. Parasites multiply within them to form sporozoids and are stored in the salivary glands. When these mosquitoes bite the human, sporozoids are introduced into his or her body, thereby initiating the events mentioned above. It is interesting to note that the malarial parasite requires two hosts. One is human, the other one is mosquito to complete its life cycle. The female anopheles mosquito is the vector, transmitting agent too. Okay. The malaria is basically caused by மூணு type of plasmodium. First is plasmodium vivax. ரெண்டாவது plasmodium falciparum. மூணாவது plasmodium malariae. இந்த வைவாக்ஸ் வந்து it is caused by benign tertian malaria. ஓகேவா? benign tertian சொல்லணும். ஓகேவா? benign tertian malaria தான் வந்து வைவாக்ஸ் காஸ் பண்ணுது. அவ்வளவு பெரிய மலேரியாலாம் கிடையாது. அதே மாதிரி பிளாஸ்மோடியம் மலேரியா அப்படின்ற இந்த மலேரியாவும் வந்து இட் வில் காஸ் ஸ்குவாட்டட் மலேரியா. இதுவும் அவ்வளவு டேஞ்சரஸா கிடையாது. பட் பிளாஸ்மோடியம் falciparum சொல்லப்படக்கூடிய இந்த falciparum plasmodium தான் வந்து it will cause malignant or pernicious or cerebral malaria. இதுதான் fatal, ரொம்ப டேஞ்சரஸ் டெட்லியான ஒரு plasmodium which will cause the ரொம்ப ஃபேட்டலான மலேரியா டிசீஸ் காஸ் பண்ணக்கூடியது. 3 types of plasmodiums இருக்கு. plasmodium vivax, plasmodium falciparum, plasmodium malaria. இதுல malignant ஆன pernicious ஆன மலேரியா காஸ் பண்றது falciparum, benign tertian malaria vivax, squatted malaria malariae. ஓகேவா? இப்போ இந்த क्वेश्चन பாருங்க. which of the following diseases caused by organisms that has two hosts? It is obviously malaria. அடுத்து அமீபாயாசிஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். என்டமீபா ஹிஸ்டோலிட்டிகா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு புரோட்டோசோவன் பாரசைட் அப்படின்றது தான் அமீபாயாசிஸை காஸ் பண்ணுது. அமீபியாசிஸ்க்கு இன்னொரு பேர் இருக்கு, அமீபிக் டிசென்ட்ரி. இது வந்து லார்ஜ் இன்டெஸ்டைனை அஃபெக்ட் பண்ணும். நான் சொன்னேன் ஸ்மால் இன்டெஸ்டைனை அஃபெக்ட் பண்றது டைஃபாய்டு, லார்ஜ் இன்டெஸ்டைனை அஃபெக்ட் பண்றது அமீபியாசிஸ் சொல்லப்படக்கூடிய அமீபிக் டிசென்ட்ரி. இது காஸ் பண்ணக்கூடிய அந்த புரோட்டோசோவன் பாரசைட் பேரு என்டமீபா ஹிஸ்டோலிட்டிகா. ஓகேவா? இது உங்களுடைய ஸ்கூல் பிராக்டிகல்ஸே வந்து உங்களுக்கு மைக்ரோஸ்கோப்ல காட்டுவாங்க. ரொம்ப குட்டி குட்டியா நிறைய இருக்கும். என்டமீபா ஹிஸ்டோலிட்டிகா ஒரு இது ஒரு புரோட்டோசோவன். ஓகேவா? சோ இதோட சிம்டம்ஸ் என்னன்னு பார்க்கலாம். கான்ஸ்டிபேஷன், அப்டாமினல் பெயின், வயிறு வலி இருக்கும், கிராம்ப்ஸ் இருக்கும், ஸ்டூல் வித் எக்ஸஸ் மியூக்கஸ் அண்ட் பிளட் கிளாட். ஸ்டூல்ஸ் தான் ஃபீக்கஸ். ஓகேவா?
ஃபீக்கஸ் வந்து அதாவது கழிவு எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப எக்ஸஸ் மியூக்கஸோட சம்டைம்ஸ் பிளட்டோட கூட இருக்கும். ஓகேவா? கான்ஸ்டிபேஷன், அப்டாமினல் பெயின், கிராம்ப், ஸ்டூல்ஸ் வித் எக்ஸஸ் மியூக்கஸ் அண்ட் பிளட் கிளாட்ஸ், இதெல்லாம் அமீபியாசிஸோட சிம்டம்ஸ். அமீபியாசிஸ் ஓட கேரியர் யார் அப்படின்னா ஹவுஸ் ஃப்ளை. ஈ தான். ஈ இருக்கு இல்லையா, அதுதான் மெக்கானிக்கல் கேரியர். தே ஆர் தி வெக்டர்ஸ். they transmit the parasite from feces. எங்க இருந்து டிரான்ஸ்மிட் பண்ணுதுன்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. ஃபீக்கஸ்ல இருந்து ஒரு இன்ஃபெக்டட் பர்சனோட ஃபீக்கஸ்ல இருந்து உங்களோட ஃபுட் அப்படின்னா ஃபுட் ப்ராடக்ட்ஸ்ல வந்து கண்டாமினேட் பண்றதுனால அந்த கண்டாமினேட் ட்ரிங்கிங் வாட்டரையோ இல்ல ஃபுட்டையோ நீங்க வந்து கன்சியூம் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் பிகம் இன்ஃபெக்டட் பர்சன். புரியுதா? ஃபீக்கல் ஓரல் ரூட் தான் அமீபியாஸ். டிரான்ஸ்மிட் பண்ற வெக்டர் ஹவுஸ் ஃப்ளை. ஓகேவா? இப்ப நம்ம வந்து என்னென்ன எது வரைக்கும் பார்த்தோம்? பாக்டீரியல் டிசீசஸ் பார்த்தாச்சு. பாக்டீரியல் டிசீஸ்ல என்ன பார்த்தோம்? டைஃபாய்டு, நிமோனியா, டிசென்ட்ரி, டிப்தெரியா, பிளேக் பார்த்தோம். வைரல் டிசீஸ்ல காமன் கோல்டு வந்து பார்த்தோம். ரெட்ரோ வைரஸ்னால காஸ் ஆகுது, ரைனிட்டஸ் அப்படின்னு சொல்லி கோல்ட பத்தி பார்த்தோம். மூணாவது நம்ம வந்து புரோட்டோசோவன் காசிங் இது டிசீஸ் பார்த்தோம். புரோட்டோசோவன்ஸ் யார் யார் வரா? மலேரியாவும், அதுக்கப்புறம் மலேரியாவும் இப்ப நம்ம பாக்குற அமீபியாசிஸ், அமீபிக் டிசென்ட்ரி. ஸோ மலேரியா காஸ் பண்றது பிளாஸ்மோடியம் 3 விதமானது. பிளாஸ்மோடியம் பைவாக்ஸ், கால்சிபாரம், மலேரியே. அமீபியாசிஸ் என்டமீபா எக்ஸலிட்டிகா, இதோட மெக்கானிக்கல் கேரியர் வந்து ஹவுஸ் ஃப்ளை. ஓகேவா? இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது ஹெல்மின்டிக் டிசீஸ். ஒன்னும் இல்ல, வார்ம்ஸ்னால வந்து காஸ் ஆகக்கூடிய டிசீஸ் தான் வந்து ஹெல்மின்டிக் டிசீஸ். இட் இஸ் காஸ்ட் பை ஹெல்மின்ட் ஆர் நெமட்டோட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நெமட்டோட்ஸ்னா ஒன்னும் இல்ல, ரவுண்ட் வார்ம். ரெண்டு காமனான ஹெல்மின்டிக் டிசீசஸ் என்ன அப்படின்னா ஆஸ்காரியாசிஸ், எலிஃபான்டியாசிஸ். இப்ப நம்ம ஆஸ்காரியாசிஸ் பார்க்கலாம். ஆஸ்காரியாசிஸ் அப்படின்றது காஸ் பண்ற அந்த ஆர்கானிசம் இன்டெஸ்டினல் பாரசைட், அதாவது வயிற்று புழுன்னு சொல்றாங்க இல்லையா, ஆஸ்காரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வயிற்று புழு, ஆஸ்காரிஸ். ஓகேவா? சோ சிம்டம்ஸ் ஆஃப் திஸ் டிசீஸ் என்ன அப்படின்னா வயிற்றுக்குள்ளேயே இன்டர்னல் ப்ளீடிங் நடக்கும், மஸ்குலர் பெயின், வயிறு ரொம்ப வலிக்கும், ஃபீவர் வரும், அனிமிக்கா இருப்பாங்க, அதே மாதிரி இன்டெஸ்டினல் பாசேஜ் வந்து பிளாக் ஆகும். இதெல்லாம் தான் ஆஸ்காரியாசிஸோட சிம்டம்ஸ். ஸோ ஆஸ்காரியாசிஸ் இஸ் காஸ்ட் பை ஆஸ்கரிஸ் சொல்லப்படக்கூடிய worms. இது இன்டெஸ்டினல் பாரசைட். இதோட சிம்டம் வந்து ஃபீவர், அனிமியா, இன்டர்னல் ப்ளீடிங், அப்டமினல் பெயின், மஸ்குலர் பெயின், அப்புறம் வந்து பிளாக்கேஜ் ஆஃப் இன்டெஸ்டினல் பாசேஜ். இது பாருங்க, இதுதான் ஃபீமேல் worm அண்ட் மேல் worm. ஃபீமேல் worm பொறுத்த வரைக்கும் ரொம்ப லாங்கா பெருசா இருப்பாங்க, ஃபீமேல் வந்து ஹைட்டா இருப்பாங்க தேன் மேல். ஸோ அதே மாதிரி மேல் wormஸோடைய டெயில் இருக்கு இல்லையா, அது வந்து சுருண்டுகிட்டு இருக்கும், தெரியும்னு நினைக்கிறேன். அடுத்து ஆஸ்காரியாசிஸ் பொறுத்த வரைக்கும் இது எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னா இந்த பாரசைட், இந்த worm இருக்கு இல்லையா, இந்த ஆஸ்காரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த wormஸோட எக்ஸ் இருக்கும் இல்லையா, இது வந்து ஃபீக்கஸ் ஆஃப் தி இன்ஃபெக்டட் பர்சனோட வந்து எக்ஸ்கிரீட் ஆகும். ஓகேவா? எக்ஸ்கிரீட் ஆகுது. அந்த எக்ஸ்கிரீட் ஆன அந்த எக்ஸ் வந்து என்ன ஆயிடுது அப்படின்னா இட் இஸ் கண்டாமினேட்டிங் தி சாயில், வாட்டர், பிளான்ட். கண்டாமினேட் பண்ணிடுச்சா, இதனால என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஹெல்தி பர்சன் who will acquire this infection through this contaminated water, vegetables, fruits. அவ்வளவுதான் ஆஸ்காரியாசிஸ். Coming to the most important disease, which is helminthic disease அப்படின்னு சொல்லப்படக்கூடிய எலிஃபான்டியாசிஸ், பிலாரியாசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை காஸ் பண்ணக்கூடிய worm வந்து பிலேரியல் worm. இந்த wormக்கு ஒரு ஸ்பெஷல் நேம் இருக்கு, உச்சரேரியா அப்படின்னு. உச்சரேரியாவுக்கு 2 டைப் உச்சரேரியா இருக்கு. ஃபர்ஸ்ட் உச்சரேரியா பேன்க்ராப்டி, உச்சரேரியா மலாயி. ஓகேவா? உச்சரேரியா பேன்க்ராப்டி, உச்சரேரியா மலாயி. It is a filarial worm which will slowly develop into a chronic inflammation in the organ. அதாவது ஆர்கன்ஸ்லாம் அப்படியே வீங்க ஆரம்பிக்கும், இன்ஃப்ளமேஷன் நடக்க ஆரம்பிக்கும். Usually the lymphatic vessels of the lower limbs is affected. இந்த எலிஃபான்டியாசிஸ், பிலேரியாசிஸ்னால மெயின் அஃபெக்ட் ஆகக்கூடிய ஒரு ஆர்கன் அப்படின்னா நம்மளோட லோவர் லிம்ப், கீழ் கால், ஜெனடிக் ஆர்கன். ஓகேவா? உங்களோட ஜெனைட்டல் அண்ட் லோவர் லிம்ப், அதாவது கீழ்பகுதி, வயிற்றுக்கு கீழே இருக்கிற எல்லாமே வந்து என்ன ஆகும் அப்படின்னா பயங்கரமா குரோனிக் இன்ஃப்ளமேஷன் வீங்க ஆரம்பிச்சு எலிஃபண்ட் மாதிரி ஆயிடும். அதுதான் வந்து எலிஃபான்டியாசிஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் இதை பிலேரியாசிஸ், பிலேரியல் wormsனால காஸ் ஆகுது. உச்சரேரியா பேன்க்ராப்டி, உச்சரேரியா மலாயினால காஸ் ஆகுது. இப்ப நீங்க இமேஜ்ல பாப்பீங்களா, இந்த மாதிரிதான் இருக்கு பாருங்க. லோவர் லிம்ப் along with genitals மொத்தமாவே என்ன ஆகுது, வீங்குது. ஓகேவா? So genital organs are also often affected, resulting in a gross deformity. Gross deformities என்னன்னா அதோட ஸ்ட்ரக்சரே வேற மாதிரி ஆயிடும்.
இப்ப நம்ம ஜெனட்டல் ஆர்கன்ஸும் சரி, காலும் சரி, கால் ஜெனட்டல் ஆர்கன் எப்படி எல்லா ஹியூமன்ஸ்க்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். கால் தான் அப்படிதான் இருக்கும், ஜெனட்டல் ஆர்கன்ஸ் தான் அப்படிதான் இருக்கணும். பட் இந்த எலிஃபேண்டியாசிஸ் வந்ததுன்னா மொத்தமா வீங்கி போய் அப்படியே ஷேப்பே மாறிடும், டிஃபார்ம் ஆயிடும், கிராஸ் டிஃபார்மிட்டிஸ் நடந்துடும். ஓகேவா? சோ இது வந்து பேத்தோஜன்ஸ் வந்து ஒரு ஹெல்தி பர்சன்ல இருந்து இது எப்படி ஒரு ஹெல்தி பர்சன்ல இருந்து ஒரு இன்ஃபெக்டட் பர்சன்ல இருந்து ஒரு ஹெல்தி பர்சனுக்கு எப்படி இது வந்து டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படின்னா மஸ்கிட்டோனால டிரான்ஸ்மிட் ஆகுது. ஃபீமேல் மஸ்கிட்டோ வெக்டர்ஸோட பைட்னால தான் டிரான்ஸ்மிட் ஆகுது. சோ நான் சொன்ன மாதிரி அமீபிக் டிசென்ட்ரி இஸ் காஸ்ட் பை வாட்? இஸ் காஸ்ட் பை என்டமீபா ஹிஸ்டோலிட்டிகா. இப்போ அடுத்து let us look at the fungal disease. Disease caused in humans as a result of infection by fungi are called fungal disease. ஓகேவா? ஃபங்கைனால இன்ஃபெக்ஷனால காஸ் ஆகக்கூடிய டிசீஸ் நம்ம வந்து ஃபங்கல் டிசீஸ் சொல்றோம். இது எப்படி காஸ் ஆகுது அப்படின்னா இட் இஸ் காஸ் டியூ டு புவர் ஹைஜீன். ப்ராப்பரா ஹைஜீனிக்கா இல்ல அப்படின்னா நமக்கு ஃபங்கல் டிசீஸ் வரும். அண்ட் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் ரிங்வர்ம். ரிங்வர்ம்க்கு இன்னொரு பேர் இருக்கு, டீனியா அப்படின்வாங்க. So tinea அப்படிங்கிறது is highly contagious fungal disease that is transmitted via skin contact. அதாவது ஒருத்தவங்களோட ஸ்கின் மத்தவங்களோட ஸ்கின் மேல படும்போது ரிங்வர்ம் அப்படின்னு சொல்லப்பட்ட டீனியா வந்து it is spreading. Okay, so fungi belonging to the genera Trichophyton அப்படின்னு சொல்லுவாங்க, இல்ல Epidermophyton இல்லனா Microsporum. இதுதான் வந்து டீனியாவை காஸ் பண்ணுது. இதோட சிம்டம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை அண்ட் ஸ்கேலியா இருக்கும். And on various parts of the body, so the skin, nails, scalp kuda, scalp, skin, nails இது எல்லாமே dry and scaly ஆ இருக்கும். ஓகேவா? So ringworm அப்படின்னு சொல்லக்கூடிய டீனியா is a highly contagious fungal disease. It is transmitted via the skin contact. What are the genera belonging fungi அப்படின்னா it is Trichophyton, Epidermophyton, Microsporum. Microsporum ஈஸியா இருக்கு இல்லையா? Microsporum remember பண்ணிக்கோங்க. Microsporum, Trichophyton, Epidermophyton. Dermona skin தானே, epiderm. Epidermனா outer skin. So Epidermophyton, Trichophyton, Microsporum. These only will cause ringworm or tinea. ஓகேவா? இப்படிதான் இருக்கும், dry and scaly. அடுத்து these lesions are accompanied by intense itching. ரொம்ப itching-ஆ இருக்கும். Heat and moisture will help these fungi to grow. அதுவும் உடம்பு ரொம்ப சூடு உடம்பு, அதே மாதிரி ரொம்ப மாய்ஸ்சர் ஆகவே இருக்கு அப்படின்னு ஸ்வெட் ஆகுது அப்படிங்கும்போது இந்த ஃபங்கை க்ரோ ஆக ஆரம்பிக்கும். This will cause intense itching also, which makes them thrive in the skin folds. அதுவும் இது எங்க வரும் அப்படின்னா மெயினா ஸ்கின் ஃபோல்ட் ஆகக்கூடிய ரீசன், உங்களுடைய கைகள் மடிப்பு இல்ல எங்கன்னா மடிப்பு இருக்கும் உங்க ஸ்கின்ல, அந்த இடத்துல வந்து காத்து பட இடம் இல்லாததுனால ஃபங்கை வளர்றதுக்கு ஈஸியா இருக்கும். So there's those in groin அப்படின்னா between the toes இருக்கு, அதுக்கு நடுவுல கிராயின்ஸ்ல ஜாயின்ஸ்ல இந்த மாதிரியான இடங்கள்ல தான் ரிங்வர்ம் வரதுக்கான சான்சஸ் அதிகம். ரிங்வர்ம் அப்படிங்கும் போது இது ஜெனரலி அக்வயர்ட் ஃப்ரம் சாயில் ஒன்லி. சாயில் மண்ணுல இருந்து ரிங்வர்ம் வந்து நம்ம பாடியில வரதுக்கு சான்ஸ் அதிகம். அது இல்லாம ரிங்வர்ம் ஆல அஃபெக்ட் ஆயிருக்க அந்த இன்ஃபெக்டட் இண்டிவிஜுவலுடைய க்ளோத்ஸ் யூஸ் பண்றதுனால இல்ல டவல்ஸ் யூஸ் பண்றதுனால இல்ல கோம் யூஸ் பண்றதுனாலும் வரும். ரிங்வர்ம் அப்படின்னு சொல்லப்படும் போது இதுக்கு ஃபங்கல் டிசீஸ் சொன்னோம் இல்லையா, இட் இஸ் வெரி சிமிலர் டு திஸ் dandruff. Okay, coming to the next thing, public hygiene. So maintaining the public personal hygiene is very important for the prevention and control of many infectious diseases. So measures for personal hygiene include keeping the body clean, குளிக்கணும் daily, consumption of clean drinking water, நல்லா clean-ஆன வாட்டர் நம்ம கன்சியூம் பண்றோமா, ஃபுட் நல்லா சாப்பிடுறோமா, வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ்லாம் ரொம்ப clean-ஆ இருக்கா, ஹைஜீனிக்கா இருக்கா அப்படின்னு நம்ம என்ஷூர் பண்ணணும். Public hygiene சொல்லும்போது for the diseases such as malaria and filariasis that are transmitted through insect vectors, the most important measures to control or eliminate the vectors will be needed. This can be achieved by avoiding stagnation of water. இன்னொரு விஷயம், நம்ம வெக்டர்ஸ் கண்ட்ரோல் பண்றது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகிறது நம்ம தடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் மலேரியா ஃபிலிரியாசிஸ் சொன்னோம்னா நம்ம மஸ்கிட்டோ தான் இந்த வெக்டர். இந்த வெக்டர்ஸ் வந்து இருக்கிறது நம்ம தடுக்கணும் அப்படின்னா எப்படி நம்ம தடுக்கலாம்? நமக்கே தெரிஞ்சுதான் டெங்கு ஃபீவர்லயே நமக்கு நிறைய அவேர்னஸ் வந்திருக்கும். ஸ்டாக்னேஷன் ஆஃப் வாட்டரை வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணுவோம். ரெகுலர் கிளீனிங் இருக்கணும் வீட்ல. அதே மாதிரி மஸ்கிட்டோ நெட் யூஸ் பண்றது பெட்டர். இன்ட்ரோடியூசிங் ஃபிஷஸ் லைக் கேம்பூசியா இன் பாண்ட். கேம்பூசியா என்ன பண்ணும் அப்படின்னா இட் வில் ஃபீட் ஆன் தி மஸ்கிட்டோ லார்வா. ஓகே, இட் வில் ஈட் மஸ்கிட்டோஸ். கேம்பூசியா மாதிரியான ஃபிஷஸ் யூஸ் பண்றது இட் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மெத்தட், ப்ரிவென்ஷன் மெத்தட். ஓகே, கேம்பூசியா யூஸ் பண்ணோம் அப்படின்னா வெக்டர்ஸை எலிமினேட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும்.
And such precautions have become all the more important, especially in the light of recent widespread incidents of the vector-borne AIDS mosquito அப்படின்னு சொல்றாங்க. இந்த AIDS mosquito தான் is causing dengue, chikungunya மாதிரியான viruses cause, I mean viruses இல்ல diseases, sorry. AIDS mosquito is the reason for causing dengue and chikungunya. இப்ப அடுத்து prevention of disease பார்க்கலாம். The advancement made in the biological science have armed us to effectively deal with the many infectious diseases. The use of vaccines and immunization program have enabled us to completely eradicate the deadly diseases like smallpox. Vaccines and immunization programs nala you can completely eradicate smallpox and all. It is one of the prevention methods of disease. And a large number of other infectious diseases like polio, diphtheria, pneumonia, tetanus இதெல்லாம் vaccines யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ற மாதிரி வந்துருச்சு. So some questions பார்க்கலாம். The following symptoms: constipation, abdominal pain, cramps, stools, rectus, mucus and blood. இதெல்லாம் amoebiasis ஓட எக்ஸாம்பிள் தான். I mean symptoms தான். Man in the life cycle of Plasmodium is he is the both BNC. Okay. Primary host வந்து Anopheles mosquito தான். Man வந்து secondary host, intermediate host ரெண்டுமே man தான். அடுத்து fever and malaria due to release of homozoid from the RBC, not liver cells. Okay va? Hemozoid RBC தான் வருது. நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ஹீம் தான் என்னது? ஹீம் தான் red blood cells. புரியுதா? அடுத்து the intestinal parasite which causes the blockage of intestinal passage and whose eggs are excreted along the cecum. இது வந்து Utriria bankruptcy. Sorry. Utriria bankruptcy அப்படியே elephantiasis filariasis. In the intestinal parasite சொல்றது இது ascaris, இந்த round worm ascaris. So இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல பார்த்தது ஹெல்த்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். ஹெல்த் அப்படின்றது it is a state of complete physical, mental and social well-being and not merely the absence of disease or infirmity. So diseases அப்படின்றது bacteria, virus, fungi, protozoans, helminthiasனால தான் காஸ் ஆகுது. Virus வந்து it will live and multiply only inside the host as it will utilize the host cellular machinery. Common examples of viral diseases பார்த்தோம்னா common cold, hepatitis, polio, hepatitis, common cold இது எல்லாமே viral infection தான். Polio drops நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க, குழந்தைங்களுக்கு போடுவாங்க. இது வந்து viral infection தான். Bacterial infection சொல்லும்போது pneumonia and typhoid. So malaria வந்து ஒரு life threatening disease தான். It's typically transmitted through the bite of the infected Anopheles mosquito. Infected mosquito carry the Plasmodium parasite. அடுத்து fungal infection சொல்லும்போது ஒரு எக்ஸாம்பிள் fungal infection வந்து நம்ம பார்த்த ringworm அப்படின்னு சொல்லி இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்கு. அது பேரு mycosis. இது வந்து skin disease. ஓகேவா? இதுவும் ஃபங்கஸால காஸ் ஆகுது. mycosis. ஓகேவா? mycosis. அடுத்து many fungi belonging to the genera Microsporum, Trichophytes, Epidermophytes are responsible for the ringworm. It is one of the most common infection diseases in the man. இது வந்து fungal disease. Microsporum, Trichophytes, Epidermophytes, mycosis அவ்வளவுதான். So இவ்வளவுதான் இன்னைக்கு நம்ம கிளாஸ் நம்ம பார்த்திருக்கிறது. அடுத்த பார்ட்ல வந்து நெக்ஸ்ட் சப் டாபிக்ஸ் வந்து பார்க்கலாம். இது வரைக்கும் கிளியரா புரிஞ்சுக்கணும். So bye bye.